கடவுளே, பூலோகத்தில் எவனோ ஒருவன் உங்களை பற்றி பேச போகிறான். ஆமா, இவனுங்க எதனா பிரச்சனை தான் என்னை பத்தி பேசுவானுங்களே. என்ன பேசுறானுங்க? சிவாஜி, நீ உயிருக்கு உயிரா லவ் பண்ண பொண்ணு உன் அம்மான்னு விட்டு போயிட்ட. என்ன பண்ண போற சிவாஜி? போடா, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான். மயிர இருப்பேன். சத்தியமா அந்த நாய்க்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கடவுளே, அவனை விடுங்க, இவனை பாருங்க. வேலைக்கு போயிட்டு தான் பெட்ரோல் காலி ஆகணுமா? கடவுளே, என்னையா இப்படி சோதிக்கிறேன்? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இருந்தா நான் ஏன்டா உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் உயிரோட விட போறேன்? கருவிலே அழிச்சிருப்பேன். இவருக்கு டெய்லி நைட்டு சரக்கு அடிக்க மாட்டேன் தெரியுமா, ஆனா பெட்ரோல் போட தெரியாதான். நான் ஏமல வந்து பழி போடுறான். கடவுளே, எவனோ ஒருத்தாங்க சீட்டு குளிக்க போடுறான். சீட்டா? கடவுளே, உன்னை நம்பிதான் இருக்கேன், ஒரு நல்ல பதிலா சொல்லு. நான் கடவுளை எப்படி பண்ணிட்ட? என்ன போய் நம்பினேன் பாரு. டேய், சொந்தமா யோசிப்பீங்க தானே உங்களுக்கு 6 அறிவு கொடுத்தேன். கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணுங்கடா. கடவுளே, அஜித்தே, கடவுளே, கடவுளே, அஜித்தே, கடவுளே, அஜித்தே, அஜித்தே, கடவுளே. ஆமா, அவனுங்க என் பேரை சொன்னோன்னு இன்னொரு பேர் சொல்றானுங்க. அதாவது கடவுளே, மேலோகத்தில் எப்படி நீங்கள் நல்ல உள்ளம் கொண்டு உள்ளீர்களோ அதே போலத்தான் பூலோகத்திலும் ஒருவர் உள்ளார். அவர்தான் அதே